வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை வெனஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மேக் பேஸ்டு தான் எடுக்கிறதுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி தேவை அப்படின்னா எனக்கு பின் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து மார்க்கெட்டை எப்பவுமே வந்து நீங்கள் வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க, ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. நேற்று நம்ம கொடுத்துருந்த வேல்யூ படி மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஆக்சுவலா வந்து நேற்று ரேஞ்சை வந்து சொல்ல மறந்துட்டேன். வீடியோல வந்து நான் கவர் போட்டோலயே வந்து டோட்டல் பாயிண்ட்ஸ்னு போட்டிருப்பேன், மறந்துட்டேன் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். நான் அப்பவே வந்து நான் வீடியோலயே வந்து கவர்ல போட்டிருந்தேன், தம்ப்நெயில்ல போட்டிருந்திருக்கலாம், நான் அதை மறந்துட்டேன். நேற்றுக்கே 75 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் கரெக்டா ஒரு சப்போர்ட்ல இருந்து ரெண்டாவது சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் திரும்பவும் ஓப்பன் பிரைஸ்க்கே இன்னைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாங்களோ அதே லெவல்ல தான் இன்னைக்கு க்ளோஸும் வச்சிருக்காங்க. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நேற்று க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழே தான் இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியுது. சரிங்களா? இதே நம்ம நேற்று கொடுத்துருந்த ஆப்ஷன் பிரீமியத்தில் செக் பண்ணிடலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட்ல நல்ல கிளியரா கிடைச்சிருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு புரியல, நான் காமிக்கிறேங்க. இன்னைக்கு நீங்க எடுத்திருந்த நேற்று நான் கொடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியம் 24,050 கால் ஆப்ஷன் பிரீமியம் 184 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு சொல்லியிருப்பேன். இங்க ஓப்பனே கவனிச்சிங்க அப்படின்னா 108க்கு கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கேண்டிலே இந்த 32 வரைக்கும் வந்துட்டு தான் பவுன்ஸ் பேக்கே வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கிடைச்சிருந்திருக்கும். பட் இது எல்லா நாளும் நடக்காது. பட் ஆனா வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளவு தூரம் கொண்டு போனாங்க. மார்க்கெட் எவ்வளவுதான் நான் எப்பவுமே சொல்ல ஒரே ஒரு விஷயம், கேப் அப்பா ஓப்பன் ஆனாலும் சரி அல்லது கேப் டவுனா ஓப்பன் ஆனாலும் சரி, அன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய லோ, இப்ப நம்மள மாதிரி நிறைய வேல்யூஸ்ல மார்க்கெட் கண்டிப்பா ரன் ஆயிட்டு தான் இருக்கும். இந்த லோவுக்கு கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்குங்கிறது அர்த்தங்க. இந்த லோவுக்கு வந்துதான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துட்டு போனதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. ஏன்னா எப்பவுமே இப்படிதான் நீங்க ட்ரேட் பண்ணணும். கேப் அப்பா இருக்கு அப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட்டை ட்ரேட் பண்றதை விட இதே வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைச்சா பெஸ்டா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த விலைக்கே வந்துதான் மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்துட்டு போகும். ஸோ ஓப்பன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் கேண்டில், அது 3 மினிட்டா இருந்தாலும் சரி 5 மினிட்டா இருந்தாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய லோவை எப்பவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிருந்து தான் மார்க்கெட் இன்னைக்கு நல்ல புல் பேக்கு. ரெண்டாவது நான் கொடுத்திருந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவனிங்க. இங்க நான் என்ன போட்டிருக்கேன், பர்பிள் அப்படிங்கிறது 372. இந்த பிரைஸ க்ளோஸ் வைக்க முடியாம மார்க்கெட் கரெக்டா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு அங்கிருந்து இறங்கின மார்க்கெட் எகைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 182 ரூபாய்க்கே வந்துருச்சு. ஸோ இப்படி நீங்க பார்க்கும்போது கால் ஆப்ஷன்ல இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. என்ன, நான் எக்ஸ்பைரி லெவல்ஸ் நீங்க யூடியூப் மட்டும் பார்க்குறவங்களுக்கு இதை பத்தி சொன்னாலும் புரியாது. நான் இருந்தாலும் நான் இதுல காமிக்கிறேன். நம்ம லெவல் அப்படிங்கிறது 6 ரூபாய் 60 காசுன்னு லோ வச்சிருக்கு. நீங்க இந்த 7 ரூபாய் 36 காசுக்கு வந்து சப்போர்ட் எடுத்ததுதான் வந்து மார்க்கெட். இது எக்ஸ்பைரி லெவலுங்க. இது நம்மளால ஆஃப்டர் 9 மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியறதுனாலதான் நான் உங்களுக்கு சரியா தர முடியறது இல்ல. இல்ல அப்படின்னா இது வந்து இந்த வேல்யூ படி தான் மார்க்கெட் இயங்கும். இது படி பாத்தீங்கன்னா 24,000 கால் ஆப்ஷனும் 24,150 தான் நம்ம எடுப்போம். ஸோ இது என்ன மார்க்கெட் ரேஞ்சை வச்சு தான் நம்ம இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அதுல 118 ரூபாய்ங்கிறத பேஸ் வேல்யூ. இந்த பிரைஸுக்கு மேல யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கறத இந்த பிரைஸ் லெவல் காமிக்கும். இங்க கரெக்டா 6 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 7 ரூபாய்னே எடுத்துக்கோங்க. 7 ரூபாயில இருந்து 55 ரூபாய் போயிருக்குங்க, 60 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. சரி, ஓகே, இத்தனை பாயிண்ட் நான் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. பட் இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஷோ பண்றோம், தெரியாது. நமக்கு என்ன தேவையோ இங்க புக் பண்ண கத்துக்கோங்க, அதுதான் வந்து யதார்த்தம். இப்ப இந்த இடத்துல இதே வந்து 24,000 நான் எடுத்திருக்கேன். கரெக்டா இங்க 11 ருபீஸ்ல இங்க வந்து புட்டோடைய லோவுல வந்து கால் வந்து சப்போர்ட் எடுக்கும். அவருடைய பிரைஸ் லெவலும் 11 ரூபாய். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்ட் பிரைஸ் லெவல்ல தான் வந்து 11 ரூபாயில வந்து தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் எவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா 90 ரூபா வரைக்குமே போயிருக்கு, 100 ரூபாய் வரைக்குமே போயிருக்குங்க.
ஸோ இது எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னு வாய்ப்பு தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் மார்க்கெட்டை நான் பர்டிகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒன் சைடு மார்க்கெட் மொமெண்டம் இருக்கிறது இல்ல. மார்க்கெட் ஒரே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்து பழகுங்க. அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்னு நமக்கு தெரியல அப்படின்னா லோயர் லோவோடு கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இங்கு லோயர் லோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது 24,000 வச்சிருக்கேன். கண்டினியூஸா வரக்கூடிய ரெட் கேண்டில், ஒரு கிரீன் கேண்டில். இந்த கேண்டில் கிரீனா மாறுது. இதனுடைய ரெண்டு பேர்த்தோட ஹை வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை தான். ஹை வந்து 17 ரூபா 30 காசுங்க. 17 ரூபா 30 காசுக்கு நீங்க லைன் போட்டுட்டு பிரேக் அவுட் கொடுத்த இடம் இதுங்க. இந்த இடத்துல 17 ரூபா 30 காசு வந்து 25 ரூபாய்க்கு க்ளோஸ் வைக்குது. இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கக்கூடிய இங்கேயே பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு. இந்த ஹைக்கு வந்து 17 ரூபா 30 காசு, கரெக்டா 17 ரூபா 85 காசு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்குது, கிட்டத்தட்ட 38 ரூபா போயிருக்காரு. சரி, ஓகே, அந்த இடத்துல என்னால எடுக்க முடியல அப்படின்னா இங்க கவனிச்சு பாருங்க. இதே 17 ரூபாய் நீங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிற ஃபியர் இல்ல போயிருச்சு அப்படின்னு எல்லாம் நினைக்க கூடாதுங்க. இந்த இடத்துல நீங்க இப்படிதான் பார்க்கணும். இங்க 17 ரூபாய்க்கு வந்து என்ட்ரி எடுத்துட்டு போகுதுதான் வந்து கிட்டத்தட்ட 99 ரூபா போயிருக்காங்க. ஸோ இந்த லெவல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் இதுல வந்து எல்லாமே இண்டிகேட்டரா கொடுத்துருக்கிறேன். எனக்கு இது லெவல்ஸ் ஒன்னொன்னே நான் போய் ஃபிளாட் பண்ணக்கூடாது. இந்த லெவலுக்கு மார்க்கெட் திரும்புமா அப்படின்னா என்ன நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல நேத்தும் ஒரு லெவல் நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதிகபட்சம் 23,858 அல்லது அதுக்கு பஃபர். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது வந்து பஃபர் பாயிண்ட். ரெண்டுலயுமே மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். நம்ம வந்து இங்க திரும்பிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல கரெக்டா சப்போர்ட் எடுத்தது மார்க்கெட் வந்து திரும்பவும் ஓப்பன் பிரைஸுக்கு போனது இன்னைக்கு நல்ல பிரீமியம். ஆஃப்டர் தட் இங்க இருந்து மார்க்கெட் ஃபுல்லா சைட்வேஸ். நாளைக்கும் நான் இதை பத்தி சொல்றேன். நம்ம நாளைக்கு மார்க்கெட்டை பத்தி பார்க்கும்போது சொல்றேன். இந்த சைட்வேஸ் இந்த ரேஞ்சில் நோ ட்ரேட் ஜோன்னு எடுத்துக்கோங்க. இங்க இருந்ததுன்னா மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளதான் இருக்கும். ஏன்னா இது மாதத்தினுடைய ஓப்பன் வேல்யூ, இது வீக்குடைய இம்பார்ட்டன்ட் பிரைஸ். ஸோ கண்டிப்பா இதுக்குள்ள இருந்தா மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கறத இதனுடைய அர்த்தம். ஸோ இது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பக்கம் ஒன்று அப்சைடு போகணும்னா இது நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா நீங்க அப்சைடு போறதுக்கு பாருங்க. அதுவே இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அல்லது இந்த கீழே நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் மேல போகாதுன்னு அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஷார்ட் நீங்க கீழே இறங்கணும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைய மார்க்கெட் வந்து இங்கிருந்து மார்க்கெட் இங்க போன பிரீமியம் நல்ல பிரீமியம். இதே போல ஓப்பன் பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷன், அதே மாதிரி ரெண்டாவது டைம் ரிஜெக்ஷன், மூணாவது டைம் அந்த பிரைஸ் லெவலை தொட முடியாம மார்க்கெட் கீழே விழுகுது. ஸோ இந்த ப்ரீமியம் நீங்க ரொம்ப ஸ்டார்டிங்ல எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நீங்க எடுத்துருக்கலாம். ஆனாலும் இந்த பவுன்ஸ் பேக்கை தான் நீங்க பிடிக்க பார்க்கணும். எப்பவுமே இந்த ரெட் கேண்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கேண்டில் வரும்பொழுது கண்டினியூஸா வரும்போது எப்போ ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அதுல ரெண்டையும் வந்து ஹையை மார்க் பண்ணிட்டு எது ஹை அதிகமா இருக்கோ அந்த ஹையையும் லோவையும் மார்க் பண்ணீங்கனாலே நீங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணிடலாம். இதுதான் வந்து லோயர் லோ பிரேக் அவுட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இங்கதான் இருக்கு. வேற ஒன்றும் சிம்பிளா நீங்க போயிட்டு மார்க்கெட்டை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சரிங்களா? இல்ல நீ ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க வேல்யூலாம் நமக்கு தெரிஞ்சுதான். நீங்க இந்த பிரைஸ் லெவல நீங்க எத்தனை டைம் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. எண்ட் ஆஃப் த டைம் கூட 12 ரூபாய்க்கு வந்துதான் என்ட்ரி எடுத்தது. இந்த பிரீமியம் இல்ல, இதே வந்து இந்த 32 ரூபாயில முடிச்சிருக்காங்க. இதே 11 ரூபாய்க்கு கரெக்டா 11 ரூபாய்க்கு வந்துட்டு 32 ரூபாய்ங்க. இதெல்லாம் எண்ட் ஆஃப் த டைம்ல கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இதுல எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் நேற்று நிறைய பேர் புதுசா வாங்கியிருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் தேவை அப்படின்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா நான் இதை இன்னைக்கு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நான் இதை தான் சொல்லுவேன். யார் கொடுத்தாலும் வாங்கி உடனே பை பண்றது செல் பண்றது இப்படி எல்லாம் எடுத்துக்காதீங்க. இது நான் வந்து வேல்யூ படிதான் மார்க்கெட் இயங்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேனே தவிர இங்க வாங்குங்க இங்க வீங்கன்னு நான் சொல்ல வரவே இல்லை. இது தெரிஞ்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்ல விஷயம். பட் இது வந்து நீங்க எல்லாரும் மார்க்கெட்ல நிறைய பேர், நான் இதனாலதான் சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா
எல்லாத்தையும் குழப்பக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து என்னுடைய லெவல்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குற. பயனுள்ளதா நீங்க பயன்பெற்றுக்கோங்க. இல்ல அப்படின்னா தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இங்க புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 118 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம எக்ஸல் வேல்யூ. இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 260 ரூபாய் போயிருக்கு. இங்க போனாலும் இந்த பர்பிள் லைன்ல எத்தனை தடவை பவுன்ஸ் பேக் பாத்துங்க. 85 ரூபாய்க்கு வந்தா பவுன்ஸ் பேக். அது எவ்வளவு? 151 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இவ்வளவுதான் மார்க்கெட்டுங்க. வேற எதுவுமே நீங்க போட்டுக்க வேண்டியதே இல்லை. இது இந்த மணியா இருந்ததுனால பெரிய கன்சாலிடேஷன் ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. நீங்க மார்க்கெட் டவுனா இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க முடியும். இந்த எக்ஸ்பைரி வேல்யூவை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த விலையில எல்லாம் மார்க்கெட்டு என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. அதாவது நம்ம எடுத்த 24,000 கால் ஆப்ஷன் வந்து 11 ரூபாய் அப்படிங்கிறது ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு விடை பாருங்க. இங்கேயும் ஹை, இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கால் சைடுக்கு. இது புட்டுடைய கடைசி எண்டு. ஸோ இந்த இடம் தான் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த லோயர் லோ பிரேக் அவுட்டை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 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 வயசுல தான் வந்து மார்க்கெட் ரன் ஆகும். 43, 63, 87 இந்த ரேஞ்சில ரன் ஆயிருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. லைன் போட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த பிரீமியம்லாம் நம்ம எப்படி எடுத்திருக்க முடியும், எப்படி ட்ரேடா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் மார்க்கெட்ல நீங்க டீப்பா பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தினாலும் இதுல கண்டுபிடிக்க முடியும். ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்க தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நாளைய மார்க்கெட் பத்தி ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. இப்போ இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான லெவலுக்கு கீழே தான் ஓப்பன் ஆனாங்க. அந்த பிரைஸ் லெவலை தொடவே இல்லை. அதனால மார்க்கெட்டு ஓப்பன் பிரைஸ்க்கு மேலேயே போக முடியல. அங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. நாளைய லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த லெவல்ல நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது 23,958 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே இருக்கு அப்படின்னா மார்க்கெட் டவுனுங்க. இந்த பிரைஸ்ல சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் திரும்பவும் புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். இந்த புல் பேக் அப்படிங்கிறது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா மார்க்கெட்டு மேலே பொறுத்த வரைக்கும் 24,158 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 158 வரைக்கும் போகலாம். அதுக்கு ஒரு பஃபர் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,182 அப்படிங்கிறது பஃபர் பாயிண்டா வச்சுக்கோங்க. இது நாளைய ரேஞ்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நாளைக்கு அப்சைடு போகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் பிரைஸ் மந்தோடைய ஓப்பன் பிரைஸுக்கு மேலே போனாதான் ஒரு 150ங்கிறது 100 பாயிண்ட் மேலே போகலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே கீழே இறங்குற மாதிரி இருந்தால் இது வந்து முக்கியமான விலையா செயல்படும். 23,958 அப்படிங்கிறது முக்கியமான லெவலா செயல்படும். கீழே இறங்குற மாதிரி இருந்தா மார்க்கெட் வந்து 23,802 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா, அதாவது இது வரைக்கும் அதிகபட்சம் இறங்கலாம். அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா 23,778 அப்படிங்கிற லெவல். இது ஆல்ரெடி இயர்லி செகண்ட் சப்போர்ட் லெவலா இருக்கு. இது வரைக்கும் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ லைனுங்கிறது லாஸ்ட் வீக் உடைய லோ அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு கீழே எல்லாம் போச்சு அப்படின்னா அடுத்தது மந்த்லி பிவோட்டு, இது எல்லாம் அடுத்தடுத்து வீக்லியில இது வரைக்கும் நான் இந்த வீக்கு கீழே இறங்குனா இந்த லோவை கட் பண்ணா இது வரைக்கும் கீழே இந்த வீக் இறங்கலான்னு ஒரு லெவல் கொடுத்துருப்பேன். இதையும் உடைக்கக்கூடிய பட்சத்துல மந்தோடைய லெவலான ப்ளூ லைனுக்கு இங்க வருவதற்கு வாய்ப்புகளா அமையும். சரிங்களா? அப்ப இங்க ஓப்பன்ல இருந்து இது வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகளா அமையலாம். இதுவே நீங்க கால் ஆப்ஷன், அதாவது அப்சைடு ரேலி கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் நாளைக்கு 182க்கு மேல எல்லாம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,334 அப்படிங்கக்கூடிய இந்த வீக், அதாவது லாஸ்ட் வீக் உடைய ஹை வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வைக்கலாம். அதையும் நல்ல ஸ்ட்ராங்கா தாண்டக்கூடிய பட்சத்துல 24,512 வரைக்கும் போகும். அதுக்கு பஃபர் பாயிண்ட்ங்கிறது 618ங்க. இது இன்னும் 3 நாட்கள்ல நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா வீக்லி லெவல் கரெக்டா வந்து ஃப்ரைடே தான் ரீச் ஆகுதுங்க. அதுக்கு இடையில வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் தான். நீங்க நல்லா பாருங்க, மார்க்கெட்டு எங்க ஓபன் ஆனாலும் ஓபன்ல இருந்து திரும்ப கீழே வந்துடுது.
அதே வந்து இங்க ஓபன் ஆனாலும் கீழே போனாலும் திரும்ப மேல வந்துருது. ஸோ இதுதான் ரொம்ப யூட்டர்ன் தான் மார்க்கெட் போட்டுட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் ஜோன்ல மட்டும்தான் வந்து கடந்த ரொம்ப நாட்களா இங்கேயே தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியுது. ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நாளை மார்க்கெட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 52 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச்ல நாளைக்கு மொமெண்டம் இருக்கலாம். சரிங்களா? அதனால 52 புள்ளிகள் அப்படிங்கிற விஷயத்துல நாளைக்கு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் பிரீமியம் பாத்தீங்கன்னா 24,100 கால் ஆப்ஷன் 186 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இந்த லெவல்ஸ்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது உங்க சார்ட்ல ரொம்ப கன்ஜெக்ஸ்டா இருந்தா ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அதுவே 24,050 புட் ஆப்ஷன் 232 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைடுல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. இதுக்கு மேல போகக்கூடிய பட்சத்துல மார்க்கெட் வந்து டவுன் சைடு நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பிரைஸ் லெவலை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வந்து லோவை கட் பண்ணாலும் அதுக்கு கீழே கண்டிப்பா வந்து ஒரு ட்ரை பண்ணாதீங்க. காலா இருந்தாலும் சரி புட்டா இருந்தாலும் சரி. புட்டு ஒருவேளை நாளைக்கு 163 அல்லது 146 வந்து கூட சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பலாம். அப்படி திரும்ப முடியலைன்னா அது 110 ரூபா வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிடும். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் வேற யாராவது தேவைன்னாலும் எனக்கு பிங் பண்ணுங்க. 1 வீக் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். ஏன்னா நீங்க என்கிட்ட பெய்ட் பண்ணி வாங்குறது பெரிய விஷயம் இல்ல. அது யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறத நீங்க பயன்பட்டுட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நான் வந்து எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸையும் இதை நான் மேட்ச் பண்ணல. இது வந்து நான் ஓனா டிரைவ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆப்ஷன் டிசைடர் கூட நான் உங்களுக்கு நம்பர்ஸ்ல என்ன பிரைஸ்ல வந்து பை எடுக்கும் அப்படிங்கறத கூட நான் அதுல ஷோ பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நான் இப்ப ஷோ பண்றது இல்லை. நிறைய போட்டு உங்களுக்கு குழப்பக்கூடாதுன்னு தான் நான் ஷோ பண்றது இல்லை. இதுல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டிசைடர் கூட நீங்க என்னென்ன லெவல்ல எல்லாம் மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கறதெல்லாம் இங்க காமிக்கும். இந்த 25 ரூபா அப்படிங்கிற பிரைஸ் லெவல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை டைம் வந்திருக்கு. ஆனா இங்க கீழே இறங்கினாலும் திரும்ப இந்த 25 ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 85 ரூபா வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ இதுதான் லெவல் அப்படிங்கிறது. ஒன்னொன்னுக்கும் நான் 3 இண்டிகேட்டர் ஒரே பிரைஸ்ல தான் நான் தரேன். அதனால இதுக்கு ஒரு இண்டிகேட்டருக்கு ஒரு ரேட், அதுக்கு ஒண்ணுலாம் இல்லைங்க. எல்லாத்துக்கும் நான் ஒரே லெவல் தான் நான் வாங்குறேன். சரிங்களா? ஓகே, தேவைப்படுறவங்க நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்க்கு டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.